ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற கோவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை தான் பார்க்க போகிறோம். இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆதி அந்த பிரபு அப்படின்னு ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். இவரை தான் தரிசனம் செய்ய போகிறோம். அதற்கு முன்னாடி ஆதி அந்த பிரபு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு சுப நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் யாரை நம்ம ஃபர்ஸ்ட் வணங்குவோம்? விநாயக பெருமானை தான் வணங்குவோம். ஆதி, ஆதின்றது ஆரம்பம். எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போதும் விநாயகரையும், அந்தம், அந்தம்ங்கிறது முடிவு. அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் போது ஹனுமனை தான் வணங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனாலதான் ஆதி அந்த பிரபுன்னு இவருக்கு பேரு. அதாவது ஆதி அந்த பிரபுனா கணபதியும் ஹனுமானும் சேர்ந்த ஒரு உருவம் தான் ஆதி அந்த பிரபு. இது ஒரு விசேஷமான கணபதியோடைய வடிவம். இதுல ஒரு பாதி கணபதியும் ஒரு பாதி ஹனுமனையும் குறிக்கும். உருவம் கணபதியோடைய சக்தியும் ஹனுமானுடைய துணிச்சலையும் குறிக்கும். ஹனுமன் சிவபெருமானுடைய அம்சம். அதே போல சக்தியிடமிருந்து உருவானவர் தான் விநாயக பெருமான். இதனால இவர்களை வழிபாடு செய்யறதுனால பரம்பொருளான ஈஸ்வரனையும் அம்பாலையும் வணங்குறதுக்கு சமம். நாங்க ஆதி அந்த பிரபுவை பார்த்து முடிச்சுட்டு அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தெப்ப குளத்துக்கு போறோம். தெப்ப குளத்துல எல்லாரும் பொறி போடுவாங்க. அதாவது குளத்துல இருக்கக்கூடிய மீன் எல்லாம் பொரிய சாப்பிடணும் அப்படின்றதுக்காக போடுறோம். நாங்களும் கொஞ்சம் பொரிய வாங்கிட்டு வந்துட்டு குளத்துல இருக்கக்கூடிய மீனுக்கு போடுறோம். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? எந்த ஜென்மத்துல நம்ம எந்த பாவத்தை செய்யறோமோ தெரியல, ஆனா இந்த ஜென்மத்துல கஷ்டப்படுறோம் நம்மளுக்கே தெரியாம. தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் சரி, தெரியாம செஞ்சிருந்தாலும் சரி, அந்த பாவம் எல்லாமே கண்ணுக்கு தெரியாம காணாம போகணும் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி சுலபமான ஒரு பரிகாரத்தை நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மீனுக்கு பொரிய போடும்போது எந்த அளவுக்கு அந்த மீன் எல்லா உணவையும் எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பாவ வினைகளும் குறையும் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த பரிகாரத்துல இதுவும் ஒண்ணு. இந்த பரிகாரத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க இனிமே கோவிலுக்கு போனீங்கன்னா. இந்த குளத்துல நிறைய மீன் இருக்குங்க. பொறி போட்டுக்கிட்டே இருந்தா நிறைய ஒரு கோல்டு ஃபிஷ்ஷும் பார்த்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆதி அந்த பிரபுவுக்கு பின்னாடி தான் இந்த குளம் இருக்கு. அங்கே மீன் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிறைய பக்தர்கள் இருக்காங்க. இந்த கோவிலுடைய ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்வினை இருக்கு, ஏவல் இருக்கு, இல்லை இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இந்த கோவிலுக்கு வந்தா முழுமையா சரியாயிடும்ன்றது நம்பிக்கை. கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த இடத்துல மரத்துக்கு கீழே நாகாத்தம்மன் இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை அடிக்கிற இடம் வரும். அதுக்கு பக்கத்துலயே தான் தெப்ப குளமும் இருக்கும். இங்க வந்து நாகாத்தம்மன் கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அங்கிருந்து நாங்க கிளம்புறோம் யோக நரசிம்மரை பாக்குறதுக்கு. இந்த யோக நரசிம்மர் கோவில் மலையில தான் இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போறோம். நம்ம இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட இருந்து 1 கிலோமீட்டர் தூரம்னு சொன்னாங்க. அதனால நாங்க பைக்ல தான் போறோம். என்ட்ரன்ஸ் கிட்ட வண்டியை பார்க் பண்ணியிருந்தோம். அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து யோக நரசிம்மரை பார்க்கறதுக்கு போக போறோம். மலைக்கு மேல யோக நரசிம்மரும் மலை அடிவாரத்துல உற்சவர் மட்டும் அருள் பாலிக்கிறாரு. இவருடைய பேர் பாத்தீங்கன்னா பக்தவச்சல பெருமாள். அது மட்டும் இல்லாம இந்த மலையோடைய இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா யோக ஆஞ்சநேயரும் இருக்காரு. யோக நரசிம்மர் எப்படி இருக்காரோ அந்த மாதிரி மலையோடைய இன்னொரு பக்கத்துல யோக ஆஞ்சநேயர் சிலையும் இருக்கும். இந்த யோக நரசிம்மரை பார்க்கணும்னா 1305 படிக்கட்டுகள் ஏறி போய் பார்க்கணும். அது யோக ஆஞ்சநேயரை பார்க்கணும்னா 400 படிக்கட்டுகள் ஏறினா போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த யோக ஆஞ்சநேயரோட பார்வை நேரா யோக நரசிம்மருடைய பாதத்தை பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம்னு சொன்னாங்க. யோக நரசிம்மரை பார்க்கறதுக்கு மலை அடிவாரம் வரைக்கும் போகணும். அதுக்கு 1 கிலோமீட்டர் வரைக்கும் போகணும். அதனால அங்கிருந்து நாங்க 2 வீலர்ல போயிட்டோம். இந்த யோக நரசிம்மர் கோவில் 108 திவ்ய தேசத்துல 65வது திவ்ய தேசம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கும் திருப்பதிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். இந்த கோவிலை பராங்குச சோழ மன்னன் 3ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்காருங்க. இந்த கோவில் இதற்கு முன்னாடி சோழ சிம்மபுரம்னும் சோழிங்கபுரம்னும் இப்ப அது காலப்போக்குல மாறி சோழிங்கர்னு சொல்றோம். இந்த சோழிங்கருடைய தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். பக்த பிரகலாதனுக்காக காட்சி கொடுத்த அந்த நரசிம்மருடைய அவதாரத்தை தரிசிக்கணும்னு வசிஷ்ட முனிவர், காசியப்பர், அத்ரி, ஜமத்கனி, கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர்னு சப்த ரிஷிகளும் ஆசைப்படுறாங்க. அதனால பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த அந்த உக்ர கோலத்தை நீக்கி பிரகலாதனுக்கு சாந்த சுரூபமா காட்சி தந்திருப்பாரு. நரசிம்மர்னாலே உக்ரமான அவதாரம் தானே. அந்த உக்ரமான கோலத்தை நீக்கி பிரகலாதனுக்கு அவர் சாந்த சுரூபமா காட்சி தந்திருப்பாருங்க. அந்த சாந்த சுரூபமா இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் தரிசிக்கணும்னு இந்த சப்த ரிஷிகளும் ஆசைப்படுறாங்க. மலையடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. நீங்க பாக்குற இந்த பக்கம் ரோப் காருக்கு போற வழி. ரோப் காருக்கு இங்கிருந்து 1 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. இப்போ நாங்க போறது படிக்கட்டு வழியா போறதுக்கு ஏறி போக போறோம் நாங்க. அதனால நாங்க இந்த பக்கம் போறோம். இதுக்கு லெஃப்ட் சைட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ரோப் கார்ல போறதுக்கான வழி. ஆனா இங்க இருந்து அது 1 கிலோமீட்டர் தூரம்னு சொல்றாங்க. ஷேர் ஆட்டோலாம் கிடைக்கும். நீங்க அங்கிருந்து ஷேர் ஆட்டோ வழியா போயிட்டு கூட நீங்க அந்த ரோப் கார் கிட்ட போய் இறங்கிட்டு அங்கிருந்து போறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் டிக்கெட்னு நினைக்கிறேன். ரோப் கார்ல போகணும்னா. இல்லை நீங்க நடந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரைட் சைட்ல இந்த மாதிரி மலையடிவாரத்துக்கு நீங்க வந்துருங்க. கடல் மட்டத்திலிருந்து 750 அடி உயரத்துலையும் 1305 படிக்கட்டுகளும் இருக்கும். ஆனால் ஏறுறது சுலபமாக தான் இருக்கும். உங்களுக்கு அவ்வளோவா கஷ்டம்லாம் தெரியாது. மறுபடியும் இப்போ தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம். அதனால அந்த சப்த ரிஷிகளும் நரசிம்மரை நினைச்சு தவம் இருந்த தலம் தான் இதுன்னு சொல்றோம். ஒரு காலத்துல விஸ்வாமித்திர முனிவர் இந்த தலத்துல கொஞ்ச நேரம் நரசிம்மனை வழிபட்டுட்டு பிரம்ம ரிஷி பட்டத்தையும் பெற்றார். அது போல தங்களுக்கும் நரசிம்மருடைய தரிசனம் உடனடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சப்த ரிஷிகளும் இந்த தலத்தை தேர்வு செஞ்சு தவம் புரிஞ்சிருக்காங்க. இதனால சப்த ரிஷிகளுடைய விருப்பத்திற்கு ஏத்த மாதிரியே நரசிம்மரும் தன்னுடைய கோபத்தை தணித்து யோக நிலையில காட்சி தராரு. அந்த கோலத்திலேயே இன்றைக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு யோக நரசிம்மர். மலையடிவாரத்துல ஒரு கற்பூரம் ஏத்திட்டு அப்படியே யோக நரசிம்மரை பார்க்கறதுக்காக மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. இங்க பாருங்க, அங்க தெரியுதுல்ல அந்த மலைக்கு, அந்த இடத்துலதான் நம்ம இங்கிருந்து நம்ம சுத்திக்கிட்டு அவ்வளவு தூரம் போகணும். கொஞ்ச தூரம் போனோம்னா லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு தெப்ப குளம் இருக்கும். அதுக்கு எதிர்த்தப்பல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க. அதை தான் பார்க்க போறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட்ல தெப்ப குளம் வரும். இப்போ இதுக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. இது சரி உள்ள போய் பார்க்கலான்னு பார்த்தா ஆனா அது பூட்டி இருந்துச்சுங்க. காலையில சீக்கிரம் 6:30 மணிக்கெல்லாம் வந்துட்டதுனால இது இன்னும் திறக்காம இருந்துச்சுங்க. ஆனா இந்த வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. இந்த கோயில் பாத்தீங்களா இன்னும் திறக்கல. ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயில் போட்டிருக்கு, இன்னும் திறக்கல.
சரி, அப்படியே நம்ம யோக நரசிம்மரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மலையேற ஆரம்பிச்சாச்சு. பார்த்தீங்களா, இவ கம்பு சுத்திட்டு இருக்கா. அவ்வளோதான், நாங்கள் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்களா, இந்த கோவிலுடைய தெப்பக்குளம். இங்கிருந்து அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போகணும். இந்த கோயிலில் நிறைய வயசானவங்களும் ஏறுறாங்கங்க. எல்லாருமே ஏறுறாங்க. ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. எல்லாம் குழந்தைங்களாம் கூட போகலாம். ஆனால் இந்த கோவிலில் எதுக்கு இப்போ நம்மளுக்கு கொம்பு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையில் ஏறும்போது நிறைய குரங்கு இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். நம்மளோட சேஃப்டிக்கு தான் இந்த கொம்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக நீங்கள் எந்த குரங்கையும் அடிச்சிடாதீங்க. அந்த அளவுக்கு உங்களை எதுவும் தொந்தரவு பண்ணாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, பக்த பிரகலாதனுடைய கோவில். இந்த தெப்பக்குளத்துக்கு எதிரிலேயே பார்த்தீங்கன்னா, பக்த பிரகலாதனுக்காக ஒரு கோவில் இருக்குங்க. எல்லாமே சீக்கிரம் போயிட்டதுனால பார்த்தீங்கன்னா, அது உள்ள பூட்டி தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா, இப்போ பார்க்கலாம் உள்ள. ஆனால் பூட்டி இருந்ததுங்க. அதாவது வெளிப்பக்கமாக சுற்றுறதுக்கு மட்டும் கேட்டு திறந்துருந்தது. அந்த இடத்துல பூட்டி இருந்துச்சு. இது நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அங்கே அந்த இடம் தெரியுதா பார்த்தீங்களா, அங்கே தான் அது ஆஞ்சநேயர் கோவில். அது இப்போ நம்ம பார்க்க போகிறது யோக நரசிம்மர் பார்க்க போகிறோம். இந்த மலையோடைய இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஆஞ்சநேயர், யோக ஆஞ்சநேயர் இருப்பார். இந்த இடத்துல பாருங்க பாதம் இருக்கும். இந்த பாத தரிசனத்தை பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க நிறைய பாதம் இருக்கு. அப்படியே இங்கிருந்து மலையேற ஆரம்பிச்சாச்சுங்க. பிரகலாதன் யாரு, பிரகலாதனுடைய வரலாறு என்னன்னு அப்படியே இந்த படிக்கட்டு ஏறிக்கிட்டே பார்த்துட்டே போலாமா? விஷ்ணு பகவான் இந்த நரசிம்ம அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கமே இரண்யகசிபுன்ற ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக தான் இந்த அவதாரத்தை எடுத்திருப்பாரு. அதாவது காசியப்ப முனிவருக்கும் திதின்ற இருவருக்கும் இரண்யர்கள், அதாவது இரண்யகசிபு, இரண்யாக்ஷன் அப்படின்ற 2 அசுரர்கள் பிறக்கிறாங்க. முனிவருன்னு சொல்றோம், அவங்களுக்கு கூட அரக்கர்கள் பிறப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூடலுக்கு ஆகாத அந்தி நேரத்துல இருவரும் கூடினதுனால அவர்களுக்கு அசுரர்கள் பிறந்ததா சொல்லப்படுது. வராக அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் இரண்யாக்ஷனை அழிச்சிருவாருங்க. இப்ப இந்த இரண்யகசிபுவை அழிக்கிறதுக்காக தான் இந்த விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரத்தை எடுத்திருப்பாரு. இது வரைக்கும் நம்ம 100 படிக்கட்டு ஏறியாச்சு. இரண்யாக்ஷனை விஷ்ணு பகவான் அழித்ததுக்கு அப்புறமா இரண்யகசிபு என்ன பண்ணுவாரு, விஷ்ணுவை அழிப்பதற்கு தக்கபடி அவரை வலிமை உள்ளவனா மாத்திக்கிறதுக்காக பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறாரு. பிரம்மாவும் காட்சி கொடுத்து இரண்யனுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறாரு. அதாவது இரண்யன் என்ன வரம் கேட்கிறாருன்னா, தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியவோ எந்தவித ஆயுதத்தாலையும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. எல்லா உயிரினங்களுக்கும் சரி கடவுளுக்கும் சரி நான் மட்டும்தான் தலைவனா இருக்கணும். எந்த ஒரு சக்தியாலும் தன்னை அழிக்க முடியாத அளவுக்கு வல்லமை எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமான வரத்தை இரண்யகசிபு பிரம்மா கிட்ட கேட்கிறாரு. பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுக்கறாரு. கிடைச்ச சக்தியை வச்சுக்கிட்டு நிறைய அட்டூழியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு இரண்யகசிபு. இதனால அவனை அடக்க யாராலையுமே முடியல. 7 உலகத்துல இருக்கிற எல்லாரும் தன்னைத்தான் கடவுளா நினைச்சு வணங்கணும்னு சொல்லி இரண்யன் எல்லாரையுமே கட்டாயப்படுத்துவாரு. அதே நேரத்துல இரண்யனுக்கு திருமணம் ஆகும். இரண்யனுடைய மனைவி கர்ப்பமாவாங்க. அந்த சமயத்துல நாரத மாமுனிவர் என்ன செய்வாருன்னா,
இரணியனுடைய மனைவி கர்ப்பத்துல இருக்கக்கூடிய பிரகலாதனுக்கு ஒரு போதனைய செய்வாரு. அதாவது 7 உலகத்துக்கும் ஸ்ரீமன் நாராயணன் தான் கடவுள் அப்படின்னு போதிப்பாரு. இதனால பிறக்கக்கூடிய பிரகலாதனும் ஹரி ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த 7 உலகத்துக்கும் கடவுள்னு அவரும் வணங்குவாரு. இது தெரிஞ்ச இரணியன் என்ன செய்வாருன்னா பிரகலாதனை மாத்த முயற்சி செய்வாரு. அதாவது என்னைத்தான் நீ கடவுளா நினைச்சு வணங்கணும், கடவுள் ஹரி ஸ்ரீமன் நாராயணன் இல்ல, நான் தான் கடவுள் அப்படின்னு பிரகலாதனை மாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்வாரு. ஆனா அவருடைய எந்த முயற்சியுமே வெற்றி அடையாது. எல்லாமே தோல்வியில தான் முடியும். அதாவது சாம பேத தான தண்டம்னு எல்லா வித முயற்சியும் எடுத்து பார்ப்பாரு. ஆனா எல்லாமே தோல்வியில தான் முடியும். இதனால ஆத்திரம் அடைஞ்ச இரண்யன் என்ன செய்வாருன்னா தன்னுடைய மகன்னு கூட பார்க்காம பிரகலாதனை கொல்ல முயற்சி செய்யறாரு. அதாவது யானையுடைய கால்ல தள்ளி கொல்ல முயற்சி செய்வாரு. கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோட அடைச்சு வச்சு கொல்ல முயற்சி செய்வாரு. விஷத்தை கொடுத்து சாகடிக்க முயற்சி பண்ணுவாரு. தீக்குள்ள இறங்க செஞ்சு பிரகலாதனை கொல்ல முயற்சி செய்வாரு. ஆனா அவருடைய எல்லா முயற்சியுமே தோல்வியில தான் முடியும். அதுக்கு காரணம் பிரகலாதன் அவரு விஷ்ணு பகவான் மேல அவர் வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அவரை காப்பாற்றும். இரணியனுடைய சகோதரி ஹோலிகா, அவளோ நெருப்பு தீண்டாத வரம் பெற்றிருந்தவள். அவள் மடியில பிரகலாதனை உட்கார வச்சு தீக்குள்ள இறக்கிய போது பிரகலாதனும் அந்த நேரத்துல விஷ்ணு பகவானுடைய நாமத்தை சொல்லி வேண்ட நெருப்பு பிரகலாதனை ஒண்ணுமே செய்யாது. ஆனா அதுக்கு மாறா என்ன ஆகும், ஹோலிகா நெருப்புல இறந்துருவா. இதனாலதான் ஹோலி பண்டிகையா நம்ம இந்தியாவுல கொண்டாடுறோம். பிரகலாதனை கொல்ல தான் எடுத்த முயற்சிகள்ல எல்லாமே தோத்து போன இரணியன் தானே நேரா பிரகலாதனை கொல்ல போன போது பிரகலாதன் பயமே இல்லாம தான் வணங்கக்கூடிய கடவுள் என்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்வாரு. அதை கேட்டு ஆத்திரத்துல அறிவிழந்து போன இரண்யன் என்ன பண்ணுவாருன்னா விஷ்ணுவை நானே கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி இங்க உன்னுடைய கடவுளை காட்டு அப்படின்னு பிரகலாதன் கிட்ட கேட்பாரு இரணியன். இதனால பிரகலாதனும் தன்னுடைய கடவுள் ஹரி ஸ்ரீமன் நாராயணன் எங்கும் இருப்பாரு, எதுலயும் இருப்பாரு, ஏன் தூண்லயும் இருப்பாரு, துரும்புலயும் இருப்பாருன்னு சொல்வாரு. இதனால இரணியன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு தூணை காட்டி இந்த தூண்ல இருப்பாரா உன்னுடைய கடவுள் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு பிரகலாதனும் இதை உடைத்து வேணா சோதித்து பாருங்கள் தந்தையே அப்படின்னு சொல்வாரு. இதனால இரணியன் என்ன பண்ணுவாருன்னா அந்த தூணை உடைச்சு பார்ப்பாரு. அப்போ ஸ்ரீமன் நாராயணர் நரசிம்ம அவதாரம் எடுத்து, அதாவது மனித உருவம் பாதியும் சிங்க முகம் பாதியும்னு தூண்ல இருந்து வெளிவந்து இரணியன் பெற்ற சாகாத வரங்கள் எல்லாமே பலிக்காத வகையில அவனை வதம் செஞ்சு பிரகலாதனை காத்தருள்வாரு. இரணியனை கொன்ற பின்னர் நரசிம்மருடைய சீற்றமோ தனியாது. சிவன் உட்பட எல்லா தெய்வங்களும் அவரை சாந்தமாக்க முயற்சி செய்யறாங்க, ஆனா முடியல. அதனால அவர்கள் விஷ்ணுவினுடைய தேவியான லக்ஷ்மியை நாடி போறாங்க. ஆனா லக்ஷ்மியால கூட அவரை அமைதிப்படுத்த முடியல. அதற்கப்புறம் என்ன பண்றாங்க, பிரம்மா ஒரு ஆலோசனை தராரு. அவரோட ஆலோசனைப்படி பிரகலாதனை நரசிம்மருக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அவருடைய அதீதமான பக்தியாலையும் வேண்டுதலாலையும் நரசிம்மருடைய கோபம் அடங்கிருது. பிரகலாதனுக்கு சாந்த சொரூபமா காட்சி தந்திருப்பாரு. அந்த சமயத்துல அந்த சாந்த சொரூபமான காட்சியை தரிசிக்கிறதுக்காக தான் இந்த சப்தரிஷிகளும் இந்த இடத்துல தவம் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இது கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. சரி இது என்ன அப்படின்னு போய் பார்க்கலான்னு பார்த்தேன்.
இந்த இடத்துல போறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா யாருமே இங்க இல்ல. ரொம்ப அமைதியா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இங்க பாருங்க. இந்த இடமே பார்க்க அவ்ளோ அழகா இருக்கு. அழகான இடத்துல தானே ஆபத்தும் இருக்கும். அதனால நம்ம போற இடத்துல பார்த்து பத்திரமா போணும். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பள்ளமா இருந்தது. இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒரு கோபுரம் மாதிரி தெரியுது. இதற்கு முன்னாடி இது கோவிலா இருந்துச்சா? இல்ல மண்டபமா? இது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் கோபுரத்தோட நம்ம கோவிலுக்கு கிட்ட வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம போகணும். இங்க எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, வீடு மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சு கட்டியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும். எல்லா பக்தர்களுக்குள்ளயும் ஒரு வேண்டுதல் இருக்கும் போல இருக்கு. எல்லாரும் கல்ல அடுக்கி வச்சு நெறைய பேரு பாருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கல்லு வீடு மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க. எவ்ளோ பேருக்கு எவ்வளவோ கனவுகள் இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்களா, சூரிய வெளிச்சம். சூரியன் வந்துருச்சு. அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு இங்க பார்க்க. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டு வந்தோம். பார்த்தீங்களா? நீங்க யாராச்சும் போற மாரி இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க. அங்கங்க கொஞ்சம் குட்டி குட்டியா பள்ளமா இருக்கு. அதுல தண்ணியும் இருக்கு. அது ஆழமா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ தூரம் ஏறி வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச தூரம் போனா யோக நரசிம்மர் கிட்ட போயிரலாம். நெறைய குரங்குங்க. இது நம்ம பார்த்த அந்த மண்டபம் மாதிரி ஒரு இடம் பார்த்தோம் இல்லையா? அந்த இடம். நம்ம 1000 படிக்கட்டுகள் ஏறியாச்சு. நம்ம கீழ இருந்து பார்க்கும்போது ஒரு மலையோடைய பகுதிய பார்த்தோம் இல்லையா? அதுக்கு ஈக்குவலா இப்ப நம்ம ஏறிட்டோம் பாருங்க. கோவிலுடைய மதில் சுவர பார்த்தாச்சு. கோவில் கிட்ட வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். அவ்வளோதாங்க. கிட்ட வந்தாச்சுங்க. நம்ம ஏறும்போது நேரா ஏறாம இந்த மாதிரி வளைஞ்சு, வளைஞ்சு ஏறுனோம்னா, நம்மளுக்கு ரொம்ப பெயின் தெரியாதுன்னு சொல்றாங்க. அவ்வளோதான். முடியல. இங்க போற வழியிலலாம் நெறைய குரங்கு இருக்குங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கையில எதுவும் கவர் வச்சிருக்காதீங்க. தலையில முக்கியமா பூ வைக்காதீங்க. தலையில எதுக்கு பூ வைக்க வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம இந்த கொலக்கரையில பொரியெல்லாம் போடுறோம் இல்லையா? அதே மாதிரி தலையில இருக்கக்கூடிய அந்த மல்லிப்பூ எல்லாம் வெள்ள கலரா அதுங்களோட கண்ணுக்கு பொறி மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல. அது எல்லாத்தையும் பூ எல்லாத்தையும் பிச்சிருச்சு. வேற எல்லாரோட தலையில இருக்கிற பூவையும் பறிச்சிருச்சு. இந்த பூவ மட்டும் கரெக்ட்டா தலையில உட்காந்து எடுத்துடுறாங்க. அதே மாதிரி கையில கவர் இருந்தாலும் பிடுங்கிடுறாங்க.
அதனால கேர்ஃபுல்லாக போங்க. மற்றபடி நம்மள அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை எடுக்க மட்டும் தான் வருவாங்க. இந்த கொம்பு வந்து நம்மளோட சேஃப்டிக்காக மட்டும் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எதையும் அடிக்காதீங்க. இதுதான் நம்ம கோபுரத்துக்கிட்ட வந்தாச்சுங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே ஒரு கோபுரம் தெரியுதுலே, அங்கே தான் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு. யோகா ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததான் அந்த கோவிலுக்கு போகலாம். இந்த கோபுரத்துக்கு கிட்ட வரும்போது இந்த இடத்துல நாங்கள் சரியாக கவனிக்கல. இந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு. நம்ம பார்த்த அந்த மண்டபம் மாதிரி இருக்கிற இடம் பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னு. அங்கேருந்து கோபுரத்தை தரிசித்தோம். இப்போ அங்கே கோபுரத்தாண்டிருந்து இதை பார்க்கணும். இந்த கோபுரத்துக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த தேனி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிலங்க. அவ்வளோ தேனி இங்கே பறக்குது. தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. கிட்ட போகும்போது அவ்வளோ தேனீக்கள் எங்கேருந்தும் வந்துட்டாங்க. அதனால பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. பாருங்க எவ்வளோ தேனி. ஒன்றும் ஆகல, வந்தாச்சு அங்கேருந்து. இல்லைதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு, உள்ளே போயாச்சு. கோயிலுக்குள்ளெல்லாம் செல்ஃபோன் அலோடு இல்லைன்னு தெரியும் எல்லாருக்கும். அதனால நான் உள்ளே போயிட்டு எல்லாம் வீடியோ எடுக்கலை. இங்கேருந்து நேராக போயிட்டு ரைட் சைடு திரும்பினீங்கன்னா ரொம்பலாம் சுற்றுற இடம் அளவுலாம் இல்லைங்க. காலையில் சீக்கிரமே வந்ததுனால இன்னும் கோவில் நட திறக்காமையே இருந்துச்சு. 8:30 மணிக்கு மேலே தான் கோவில் நடையும் திறப்பாங்கன்னு சொன்னாங்க. கொடிமரத்துக்கிட்ட இந்த மாதிரி விளக்கேற்றிட்டு கொடிமரத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா கோவிலை சுற்றிட்டு உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இதே வந்து ரோப் காருக்கு போகிற வழிங்க. சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் வர வழியில் பார்த்தீங்கன்னா ரோப் காருக்கு வழி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரோப் காருக்கு போயிட்டுருக்கோம் இப்போ. இது காலையில் நேரத்தில் வந்து கீழே மலையடி வாரத்தில் 8:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க ரோப் காருடைய வசதியை. 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இது இந்த இடத்துல வந்து லேண்ட் ஆயிரும். இப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம். இங்கே வெயிட் பண்ணிவிட்டு ரோப் கார் வந்துச்சுன்னா நம்ம அதில் கிளம்பிடணும். எல்லாரும் ரோப் காருக்காக வெயிட் பண்ணுறோம். பார்த்தீங்களா ரோப் கார் வந்துட்டுருக்கு. ஒரு பாக்ஸில் வந்துட்டு ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. இது மொத்தம் ஒரு 4 பாக்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல கூட்டம் இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் கீழே போயிட்டு இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா மலையடிவாரத்தில் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க ரோப் காருக்கு. நீங்கள் பார்த்தீங்களா இந்த 4 பாக்ஸ் தான் இருக்குது. ஒரு பாக்ஸுக்குள்ளே 4 பேர் உட்காரலாம். நாங்கள் 3 பேர் உட்காந்துருந்தோம். அவ்வளோதான் ரோப் கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்ல, ரொம்ப பயம்லாம் இல்லை. நான் ரொம்ப பயந்துட்டு தான் உட்காந்தேன். எனக்கு இதுலலாம் அவ்வளோவா பழக்கம் இல்லை. அதனால ரொம்ப பயம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஸ்லோவாக அழகாக இறங்குச்சு. பயமே இல்லை. நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதில் பெரியவங்க எல்லாரும் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். பயம் இல்லாமல் மலைக்கு ஏறி இறங்க சிரமப்படுறவங்க ரோப் கார் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நீங்கள் வந்து தாராளமாக யோக நரசிம்மரை வழிபட்டுட்டு போகலாம்.
யோக ஆஞ்சநேயருக்கு வந்துட்டு படிக்கட்டுகள் 400 படிக்கட்டு தான் இருக்கிறதுனால அது நீங்கள் ஏறிடலாம். அங்கே ரோப்கார் ஃபெசிலிட்டிலாம் கிடையாது. இது நீங்கள் ஏறி தான் நாங்கள் வர 30 வருஷம் முதல் நீங்கள் 14 இருக்கலாம். அதான் எங்கள் கடலாம் வராது. இங்கே என்ன விசேஷம்? பௌர்ணமி இல்லை இல்லை இல்லை, பொதுவாக என்ன விசேஷம் கேட்குங்க? கோயிலுக்கு வந்தால் என்ன நன்மை நடக்கும்? நண்பனாக்கா கல்யாணம் நீ எல்லாம் சேவனம் பண்ணிட்டாங்க, கெடுதல் செய்யறதுக்கெல்லாம் நல்லா ஆகும். கெடுதல் செய்யற அழிஞ்சு போடுவோம். அந்த பாதையும் காலி ஆயிடுவான். அவர் யோகத்தில் இருக்கிறாருல்ல, அந்த டைம் தான் அவர் பார்த்துட்டு வரோம். அந்த பார்வை மேலே பார்த்தா காலி ஆயிடுவான். அழிஞ்சு புடிங்கி சொல்லிடுவார் வேறோம். ஏமா உலகத்தில் சிறந்தது அன்னதானமா? அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கோவிலுக்கு வந்தோம்னா செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், அந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்தா பரிபூர்ணமா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு இவரு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யோகா நரசிம்மரை பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சு. இது ரோப் காருக்காக வெயிட் பண்ணுற இடம். இங்கேருந்து ரோப் காருக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு போகணும். எத்தனை கூட்டம் பாருங்களேன், எவ்வளோ கூட்டம்! 4 பாக்ஸ் தான் இருக்கு. இவ்வளோ பேரும் இன்னைக்கு ஃபுல்லாக வெயிட் பண்ணி தான் பொறுமையாக போகணும் போல இருக்கு. நீங்கள் ரோப் கார்லலாம் போகணும் அப்படின்ற ஐடியாவில் வந்தீங்கன்னா 8:30 மணிக்கு முன்னாடியே இங்கே வந்து உட்காந்துருங்க. அப்போ தான் நீங்கள் சீக்கிரம் முதல்ல பார்த்துட்டு வந்துட முடியும். ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கிறதுனால இது ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் அலௌடுங்க. கீழே இறங்குறதுக்கு 5 மணி வரைக்கும் தான் ரோப் கார் அலௌடு, அதுக்கப்புறம் கிடையாது. வெயிட்டிங் ஏரியா நல்ல பெரிய ஏரியாவாக இருக்குது. இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது, க்ளீனாக இருக்குது. இங்கே போட்டிருக்க பாருங்க, டைமிங் எல்லாமே போட்டிருக்க பாருங்க. மலையிலிருந்து கீழ்த்தளத்திற்கு கடைசி சுற்றாக மாலை 5 மணிக்கு மட்டுமே அனுமதிக்கப்படும். ஒரு மணி நேரத்துக்கு 120 பேர் மட்டும்தான் ஏற்றுவோம். அதனால வந்துட்டு ஒரு நாளைக்கு 1000 சீட்டு மட்டும் தான் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோளிங்கர் மலை மேலே தவ கோலத்தில் வருஷத்தில் 11 மாதங்களும் கண்மூடி அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கார்த்திகை மாதம் மட்டும் தன்னுடைய கண்களை திறந்து தன்னை காண வரக்கூடிய பக்தர்களுக்கு பார்த்த நிலையில் காட்சி தராரு நரசிங்க பெருமான். இந்த தலத்துக்கு கடிகாசலம்ன்ற இன்னொரு பெயரும் இருக்குது. அதாவது ஒரு நாழிகை அல்லது ஒரு கடிகை என்பது 24 நிமிஷத்தை குறிக்கும். 24 நிமிஷங்கள் யார் ஒருத்தவங்க இந்த கோவிலில் தங்கி இருக்கிறாங்களோ, தங்கி இருந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அளவிற்கு நரசிம்மர் வந்து அருளை வாரி வழங்குவார்ன்றது ஒரு நம்பிக்கை. நரசிம்மர் கண் திறக்கக்கூடிய கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமையில விசேஷ சிறப்பு பூஜை நடைபெறும். யோக நரசிம்மரை பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விசேஷமா இருக்கும். அன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்து நரசிம்மரை தரிசனம் செய்வாங்க. கற்கண்டு, வெல்லம், வாழைப்பழம், தயிர் சாதம், நெய்வேத்தியம்னு படைச்சு வழிபாடு செய்வாங்க. மனவளர்ச்சி குன்றியவர்கள், பில்லி, சூனியம், ஏவல், தீராத வியாதி இருப்பவங்க, தாம்பத்திய பிரச்சனை இருக்கவங்க, குழந்தை இல்லாதவங்க திருமண தடை நீக்கக்கூடிய தலமாகவும் இந்த தலம் இருக்கிறதுனால இங்கே வந்து யோக நரசிம்மரை வழிபட்டு அவருடைய அருளை பெறுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் யோக நரசிம்மரை பார்த்துட்டு ஷேராட்டல் அங்கேருந்து வந்து இறங்கிட்டோம். அடுத்ததாக நாங்கள் எங்கே போக போகிறோன்னா யோகா ஆஞ்சநேயரை பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.